சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன மாதிரியான உணவு திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும்? குறிப்பாக காலை உணவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. 70% சர்க்கரை நோயை உணவின் கட்டுப்பாட்டின் மூலமாக அல்லது உணவை சீர்படுத்துவதன் மூலமாக மட்டுமே குணப்படுத்த முடியும். உடம்புல வரக்கூடிய பல்வேறு வலிகளை வெறும் 2 நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, தைலம் இல்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் கோது தெரப்பி. அப்படி என்னப்பா இருக்கு? 2 நிமிஷத்துல ஒரு வலி குணப்படுத்த முடியுமா? பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு குணமாகவே இல்லை, ஆனா 2 நிமிஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க. இது சாத்தியமா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. நிச்சயம் முடியும், அது சாத்தியம்தான். அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலை உணவு எது? பாருங்க, ஒரு மிகச்சிறந்த உணவு என்பது காலை உணவு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, அனைவருமே காலை உணவை தவிர்க்க கூடாது அப்படின்னே சொல்கிறோங்க. ஏன்னா மிகுந்த இடைவெளிக்கு அப்புறம், அதாவது இரவு முழுவதுமே உணவு கிடையாது. மாலை ஒரு 7-8 மணிக்குள்ளே சாப்பிட்டணும் அப்படின்னா காலை வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. காலையில் தான் நம்ம உணவை எடுத்துக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது சில பேர் காலை உணவையே தவிர்க்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே உடலுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை நோய் பாதிப்பு என்பது பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்குவதற்கான துவக்க புள்ளியாகவும் இருக்கிறது. அப்போ சர்க்கரையை நாம் சரியாக கவனித்து அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறோம், அதை குணமாக்கக்கூடிய வழிமுறைகளை தேடி செய்கிறோம் என்றால் நாம் பெரும்பாலான நோய்களை வராமலே செய்து வர முடியும். சர்க்கரை பாதிப்பு இருப்பவர்கள் என்ன மாதிரியான உணவு திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும்? குறிப்பாக காலை உணவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பாருங்க, 70%, நல்லா புரிஞ்சுக்குங்க, 70% சர்க்கரை நோயை உணவின் கட்டுப்பாட்டின் மூலமாக அல்லது உணவை சீர்படுத்துவதன் மூலமாக மட்டுமே குணப்படுத்த முடியும். வேறு மருந்து மாத்திரைகள்லாம் கட்டுக்குள்ளே தானே வச்சிருக்கு இல்லையா? அப்போது உணவு முறையை நீங்கள் சரியாக பின்பற்றுகிறீர்கள் என்றால் 70% நீங்கள் சர்க்கரையை வென்றுவிடலாம். வெறும் 30% அப்புறம் மற்ற உடல் இயக்க பயிற்சிகள்லாம் இருக்குங்க, அதையெல்லாம் செய்து கொள்ளும்போது நம்ம சர்க்கரை முழுமையாக வெல்லலாம். இந்த உணவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குறிப்பாக காலை உணவு என்பது மிக மிக அத்தியாவசியமான உணவு. அதில் சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, இந்த டிஃபன் ஐட்டம் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடியது அனைத்துமே பாருங்கள் மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அதிக அளவு கார்போஹைட்ரேட் அதிகரித்து கொண்டே போவதும் பார்த்திங்கன்னா சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வராது. சர்க்கரையை பற்றின பார்த்திங்கன்னா இதை கட்டுப்பாட்டில் வரணும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மட்டுமே இதற்கு உதவி செய்யும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நார்ச்சத்தை விட மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? எல்லாமே இட்லி என்ன, தோசை என்ன, எல்லாமே மாவு தானே இல்லையா? சாதமாக சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா கூட அதுவும் கூட பாருங்கள் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, மேல் தோல் நீக்கப்பட்ட அரிசி இருக்கு இல்லைங்க, பாலிஷ் பண்ண அரிசியில் அந்த சத்தும் இல்லை, நார்ச்சத்து இருக்காது. அப்போது இது சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு உதவாது. அப்போது நாம் ஒரு உணவு திட்டத்தை கடைபிடிக்கலாம். என்ன மாதிரியானதாக இருக்கலாம்? காய்கறிகள், பழங்கள் இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா காலை உணவில் சிறிதளவு கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா காய்கறி சாலட்டாக சாப்பிடுவது, சவ், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், வெள்ளரி, வெண்டைக்காய், இது மாதிரி இருக்கக்கூடியவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி இவற்றையெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இவற்றை சாலட்டாக தயார் செய்து காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இவற்றில் சிறிதளவு பார்த்திங்கன்னா குறுமிளகு தூள் செய்யப்பட்ட குறுமிளகை பயன்படுத்திட்டிங்கன்னா காரச்சுவை கொடுப்பதாகவும் இருக்கும், சாப்பிடுவதற்கு சற்று சுவையாகவும் இருக்கும். இப்போ காலை உணவில் இப்போ நார்ச்சத்து கிடச்சிருச்சிங்களா இந்த காய்கறி சாலட்டுகள் மூலமாக. அதற்கப்புறம் நீங்கள் இந்த சாலட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வழக்கமாக சாப்பிடக்கூடிய இட்லியோ தோசையோ சாப்பிட்டா தாங்க இன்றைக்கி முழுமையாக ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அதற்கப்புறம் 1-2 இட்லி சாப்பிடலாம், அல்லது தோசை சாப்பிட்டுக்கலாம். இதற்கப்புறமா பாருங்கள் காலை உணவை இயற்கை உணவுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியது. நார்ச்சத்து தான் உங்களுடைய சர்க்கரையை வெல்வதற்கு மிகுந்த உதவி செய்யும். ஏன்னா மாவுச்சத்து தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு சர்க்கரையினுடைய அளவை கூட்டி அதிகரித்து கொண்டே போகிறது இல்லையா? செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதற்கு நார்ச்சத்து மிக அவசியம். சரி, அதுக்கப்புறம் பழங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சிட்ரஸ் நிறைந்த பழங்கள் நம்ம சொல்லக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள் இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் காலை உணவுக்கு முன்பாக சிறிது சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு கலந்த ஒரு வெந்நீர் அருந்தலாம். சாத்துக்குடியோ ஆரஞ்சோ இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா சுளைகளை பிரித்து நம்ம
சரி சாப்பிடலாம். இந்த பழங்கள் சாப்பிடுவதில் நிறைய பேர்த்துக்கு என்ன சந்தேகம்னா, சர்க்கரை பாதிப்பு இருப்பவர்கள் பழங்கள் சாப்பிடலாமா? பாருங்கள், 1-2 பழங்கள் சாப்பிடுவதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த ஃப்ரக்டோஸ் என்பதும் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான நன்மை செய்யக்கூடியது தான். அதனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை. இப்போ இந்த பழங்கள் சேர்த்துக்கொள்வது, இந்த காய்கறி சேலட்டாக சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? உடலுக்கு நன்மை செய்கிறோம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நாம் வழங்குகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அளவு குறைகிறது. அதற்கப்புறம் புரதச்சத்து நிறைந்த உணவு என்பது மிக மிக அவசியமானது. இப்போ புரதச்சத்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பருப்பு வகைகளில் புரதச்சத்து இருக்குது, நட்ஸ் வகைகளில் புரதச்சத்து இருக்குது. பருப்பு வகைகள்னால் வருங்க, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கொள்ளு, தட்டை இவற்றையெல்லாம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து நிறைந்திருக்கிறது. இவற்றை சுண்டலாகவோ பாருங்கள், இந்த இட்லி தோசைக்கான சாம்பார்களில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. இப்போது புரதச்சத்தை பற்றி நம்ம குறிப்பிடலைன்னா கூட பார்த்திங்கன்னா அன்றாட உணவுகளில் இந்த சாம்பார் வகைகளில் இந்த பருப்பு வகைகள் எப்படி சேர்ந்துறதுனால புரதம் நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆக மாவுச்சத்தை மட்டுமே பிரதானப்படுத்தாமல் காலை உணவை நீங்கள் இந்த விதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கரை நோயை வென்றுவிடலாம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம் பாருங்கள், இந்த முக்கியமான இந்த 3 அரிசி ரகங்கள் இருக்குது இல்லையா, இவற்றில் நீங்கள் உணவு சமைத்து சாப்பிட்டீர்கள் என்றால் பாருங்கள், இதையெல்லாம் சர்க்கரை நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அரிசிகள் என்றே வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக காட்டு யானம் அரிசி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா காலை உணவாக நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். இதில் கஞ்சி வச்சு குடிக்கலாம். இல்லை சமைத்த உணவில் பார்த்தா இரவிலே நீர் ஊற்றி வைத்திருந்தீங்க, காலையில் நீராகாரமாக இந்த சாதத்தை பிசைந்து நீராகாரமாக மோர் சேர்த்தெல்லாம் சமைத்து நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளும்போது சர்க்கரை நோயை வெல்வதற்கு மிகச்சிறந்த காலை உணவாக இது இருக்கும். இதனோடு தேவையான அளவு உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் இவற்றையும் செய்து கொண்டு வரும்போது நாம் மிகச்சிறப்பாக இந்த சர்க்கரை நோயை வென்றுவிடலாம். இந்த சிறப்பான வழிமுறைகளை பின்பற்றி வாருங்கள், பயன்பெறலாம். நன்றி. உடம்புல வரக்கூடிய பல்வேறு வலிகளை வெறும் 2 நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, தைலம் இல்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் கோது தெரப்பி. அப்படி என்னப்பா இருக்கு? 2 நிமிஷத்துல ஒரு வலி குணப்படுத்த முடியுமா? பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன், மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு குணமாகவே இல்லை, ஆனா 2 நிமிஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க, இது சாத்தியமா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? நிச்சயம் முடியும், அது சாத்தியம்தான்.